ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, காலையில நான் எந்திரிச்சதுலேருந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் என்னோட ரொட்டீன் லைஃப் தான் பார்க்க போறீங்க. நான் என்ன செய்வேன், என்னென்ன செய்ய போறேன், அதே மாதிரி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மார்னிங் எழுந்திரிச்சதுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடகடன்னு கிச்சன் போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுற ஆள் கிடையாதுன்னா, எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் சைட் போவேன். எழுந்திரிச்சதுமே கிச்சன் போனால் எனக்கு அந்த டேவே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் இருக்காது. ஸோ வந்து நான் சோஃபாவில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இல்லை ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனில் போய் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செய்யற வேலை வந்து ஒரு கப் தண்ணி குடிச்சுவேன். ஒரு கப் தண்ணியோட தான் என்னோட டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலைகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நாளே யோசிச்சு பிளான் பண்ணி வச்சிருவேன். ஸோ அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும். காலையில எந்திரிச்சு டக்கு டக்குன்னு என்ன யோசிச்சோமோ அதை பண்றதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். உடனே போய் யோசிச்சு என்ன பண்ணலான்னு அது ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஆகும். அதனால நாளே நான் பிளான் பண்ணிடுவேன். இன்னைக்கு என்ன பண்ணலான்னு நேத்தே நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இடியப்பமும் தேங்காய் பாலும் கேட்டிருந்தாங்க குட்டீஸ். ஸோ இடியப்பமும் தேங்காய் பாலும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலையை வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி நேற்று அப்படியே வச்சுட்டு படுத்துட்டேன். அதை தான் எடுத்து அங்கங்க வச்சதான் நமக்கு வேலை புரியும். அதே மாதிரி சிங்க்ல நைட்டு கொஞ்சம் பாத்திரத்தை சேர்த்து வச்சது படுத்தாச்சு. அந்த சிங்கையும் காலி பண்ணி எம்டி ஆனாதான் நமக்கு அடுத்தடுத்து ஈஸியா நம்ம சமைக்கிறத எடுத்து அதுல போடலாம். அது ஆல்ரெடி ஃபுல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே மழை போல சேர்ந்து போயிடும். அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை கழுவுறதுக்கே கழுவணுமான்னு தோண ஆரம்பிச்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் சிங்கை காலி பண்ணிட்டேன். பாத்திரத்தை கழுவி முடிச்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். குட்டீஸ் எந்திரிக்கிறதுக்குள்ள எது நம்மளால பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சிருவேன். ரொம்ப முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவேன். ஈஸியா இருக்க வேலையை அவங்க எந்திரிச்சு வந்தா கூட நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்க குட்டீஸ் எழுந்திரிக்கிறதுக்குள்ள நம்மளால என்ன வேலைகள் பண்ணி வைக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வைக்க முடியாது. என்னென்ன வேலைகள் பாதி குறைச்சு வைக்க முடியுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி முன்னாடியே வந்து நம்ம இதுதான் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கனாலே கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும். ஸோ அந்த கேப்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டோம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். இது வந்து குட்டீஸ் குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கும் அவங்களுக்கு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே இடியப்பமும் தேங்காய் பாலும் எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ள தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எப்படியும் அவங்க மாவு பார்த்தா பிசையணும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் பால் ஸ்டார்ட் பண்ணும்போது என் பெரிய பையன் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. வந்து என் கூட நின்று கிச்சன்ல எப்பவுமே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி கிச்சன்ல தான் அவங்க இருக்கும்போது எந்திரிக்கும் போது இருப்பேன். ஸோ டைரக்டா என்னை தேடி கிச்சனுக்கு வந்துருவாங்க. வந்து என் கூட தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்டுட்டு என்ன சமையல்மா லஞ்ச் என்னம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் போவாங்க. அதே மாதிரிதான் நான் மிக்சி சேர் போட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் குட்டியா டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இடியப்பத்தை ரெடி பண்ணோன்னே நம்ம ஊற்றி சாப்பிட்றலாம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். குட்டீஸ் வந்து கேட்டதுமே இடியப்பம் தேங்காய் பால் சொன்னோன்னா ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அவங்க ஒரு 3 டேஸாவே கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு இடியப்பம் தேங்காய் பால் வேணும்னு. நான் தான் அதை ஸ்கிப் பண்ணி இன்னைக்கு தான் செஞ்சேன். அவங்க கிட்ட சொல்லலை. ஸோ மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்மான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சக்கரை போட்டோன்னா அவங்க கிளற ஆரம்பிச்சாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 வீக்லி ஒன்ஸ் அது குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுங்க. வயிற்றுல புண்ணு எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்து நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை போடலை, ஒயிட் சுகர் தான் போட்டேன். நாட்டு சக்கரை போட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும்னால குட்டீஸ்க்கு அது அவ்வளோதான் பிடிக்கிறது இல்லை. சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர் தான் போட்டேன். துளசி கொதிக்க வச்சு தண்ணியும் ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு இடியப்பத்தை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து துளசி தண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நானும் குடிச்சிட்டு பையனுக்கு கொடுத்துட்டு இடியப்பத்தை ரெடி பண்ணுறதுக்கு கிச்சன் வந்துட்டேன். குட்டீஸ் என் கூடவே வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்கம்மா நான் உனக்கு மாவு பிசைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீயே கட் பண்ணித்தா நீயே நானே கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மாக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கிச்சனில். நம்ம குழந்தைகிட்ட இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். அவங்க போக்கில் விட்டு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம நினைக்கிறத தான் அவங்க பண்ணணும்னா கண்டிப்பாக வைக்க முடியாது. ஸோ அவங்க போக்கில் விட்டு இதை பார்த்து கொட்டணும்,
இது கீரை சிந்திராம கொட்டணும், நீயே கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அவரும் அதை அழகா அந்த பவுலுக்குள்ளேயே எங்கேயுமே சிந்தாம அழகா கொட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இடியப்பம் மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி சூடா இருக்கும் அப்படிங்கிறதுனால, "நீ பிசையாதப்பா, நான் பிசைஞ்சுக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, அதை அவரும் கேட்டுட்டு, "நான் பார்க்குறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நின்னு பார்த்துட்டே இருந்தாரு. "எப்பம்மா ரெடி பண்ணி தருவ? எனக்கு பசிக்குது, பசிக்குதுன்னு" பக்கத்துல நின்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே என்னோட வேலைகள் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கேப்லயே நான் போட்டு வச்சிருந்த நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். நானும் குடிச்சுட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கும் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். துளசி தண்ணி குடிச்சிட்டு நெல்லிக்காய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் துளசி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டோம். குடிச்சதுக்கப்புறம் வந்து இடியப்பம் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு இந்த மாதிரி வட்ட வட்டமா, பெரிய வட்டமா இருந்தா பிடிக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடியப்பம் செய்ய ஆரம்பிச்சேன். செய்யற வரைக்கும் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு, "அம்மா எனக்கு பசிக்குது, ரெடி ஆயிடுச்சான்னு." ஸோ செஞ்சு முடிச்சோன்னே சூப்பரா வந்து இடியப்பம் அவரே குடும்மா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ல வச்சு தேங்காய் பால் ஊத்தி அழகா சாப்பிட்டாரு. என்னோட கால வேலை வந்து இப்படிதான் போச்சு. எந்திரிச்சதுலேருந்து இடியப்பம், தேங்காய் பால் வரைக்கும், என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் இப்படிதான் என்னோட பிஸி மார்னிங் ரொட்டீன் போச்சு. உங்களுக்கு எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க.